சரவண பவோ ஓம் சரவண பவோ ஏரிங்கிறது யாரு தெரியுமா? சம்பிரதாயத்துல சீவைஷ்ணமாகிற தீர்த்தம் நிரம்பிய கருண ததும்பிய ஏரி சுவாமி ராமானுஜர். அந்த ஏரி யார் காத்து கொடுத்தா? ராமன் காத்தான். மதுராந்தகன் ராமன். எப்படின்னா பெரிய நம்பிகளை வைத்து சம்ஸ்காரத்தை அங்கதானே பண்ணி கொடுத்தான். ராமானுஜருக்கே பெரிய நம்பிகள் மூலமாக பஞ்சசம்ஸ்காரத்தை ஏற்படுத்தினான். இதுக்காக சொல்ல வந்தேன், பகவானிடத்துல கருணைங்கிற தீர்த்தத்தை எடுக்கணும்னா அது சுவாதந்திரம் சேர்ந்து தான் இருக்கும். அதை மாத்துறது பிராட்டி பண்றதா. அதை தாங்க தெரிவித்தார். தான் ஸ்ரூ ஹிம்சாயாம்னு தாது, அடியவர்களுடைய பாபங்களை ஒழிக்கிறார், பகவானுடைய சுவாதந்திரத்தையும் ஒழிக்கிறாள். ரெண்டும் செய்வலாம் பிராட்டி. லோகாச்சார் அற்புதமா தெரிவித்தார். பிரிந்திருக்க செய்தேவே இவ்வளவு உபதேசம் பண்றாளே, சேர்ந்து இருந்து கேட்கறதுக்கும் ஆள் இருந்தா இவ உபதேசிக்கிறது கேட்கணுமான்னு. பிரிந்திருக்க செய்தே ஆருக்கு உபதேசிக்கிறார்? 2 பேருக்கும் உபதேசித்தாள். ராமன் போன்ற பெரியோனுக்கும் உபதேசிப்பள், ஒண்ணுமில்லாத ராவணனுக்கும் உபதேசிப்பள். தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவது மேச்சசி. ராவணா, நீ ராமனுடைய கால்ல விழறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. மித்திரமௌபேகன் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரிப்ததா. நீ ஸ்தானத்துல இருக்கணும், உயிரோடு இருக்கணும்ங்கிற ஆசை இருந்தா போய் என் ராமனுடைய திருவடிகள்ல விடு. வேண்டாம், ஆரையும் காலில் விழுன்னு என் ராமன் சொல்ல மாட்டான். இதுக்கு ரொம்ப பெருமையை ராமனை பத்தி சொல்லிக்கிறான். இடத்துல என் ராமன் அப்படி சொல்ல மாட்டானே. தேன மைத்ரி பவதுதே, போய் கையப்பிடி ராமனுடைய கையினார். பெரியவாச்சன உடனே வியாக்கியானத்தில் எழுதினார், கையப்பிடின்னு சொல்லலாமான்னார். காலப்பிடிக்க யோக்கியதை இல்லைன்னு தெரியும், ஆனா ராமன் திருவுள்ளத்துக்கு கால்ல விடுவது பிடிக்காது, அதனால கையப்பிடின்னு சொல்றாளாம் பெரிய பிராட்டியார். இது இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர்களுக்கு தெரியுமே தவிர மத்த ஆருக்கு இந்த ரட்சகன சுவாவம் தெரியும். தேனமைத்திரி பௌத்துதே, போய் அவன் கைய பிடிச்சா போறோம். என் ராமன் கைய பிடிச்சாலே கால்ல விழுந்தவா காரியத்தை பண்ணிடுவன் என்ன தீர்த்த தெரிவிக்கிறாளாம். யாருக்கு? பிரிந்திருக்கிற காலத்தே ராவணனுக்கு உபதேசித்தாள். அது மட்டுமில்லை, பிரிந்திருக்கிற காலத்தே ஹனுமானுக்கும் உபதேசித்தாள். பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமம் காரியம் கருணம் ஆரியன நகச்சின் அபராஜதி. ஹனுமானையும் உபதேசித்து திருத்தினாள், ராவணையும் உபதேசித்து திருத்தினாள். இதெல்லாம் பிரிஞ்சிருக்கிற காலத்தே. வியாக்கியாத ஆச்சரியப்பட்டார் புலலோகாச்சாரியர். பிரிஞ்சிருக்க சேவை இவ்வளவு உபதேசம் பண்ணா கூடவே பகவான் நின்றுட்டு இருக்கான். இந்த சரணாகத்தன் வந்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு விழறான். அவனிடத்திலே அவள் சொல்லுவதற்கு கேட்கவும் வேண்டுமோன்னார். அவ எங்கேயோ இருக்க சேவை யாரும் கேட்க மாட்டேங்கிறா. அவ வார்த்தையை ராவணன் கேட்க போறானா, இருந்தாலும் விடாம சொல்றா. இங்க அவ எங்க புருவ நெறிப்பள்ளும் காத்துட்டு இருக்கான். இவனிடத்துல சொல்லாம போவலா பிராட்டி? கேட்காதவனிடத்திலேயே உபதேசிக்கிறாளே, கேட்கவனுக்கு சொல்லாமல் போவலாம். அதுதான் தெரிவிக்கிறாள். தானு இவனிடத்துல இருக்கிற குற்றங்களை போக்கி பகவானிடத்தில் இருக்கிற சுவாதந்திரத்தை சொல்லுகிறாள். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரூ ஹிம்சாயாம்னு தாது, ஹிம்சிக்கிறாளாம் பெரிய பிராட்டியார். எத்த ஹிம்சிக்கிறாள்? இவன் பண்ணிருக்கிற பாபங்களையும் அவனுடைய சுவாதந்திரத்தையும் ரெண்டையும் ஹிம்சிப்பள். அழகா தெரிவித்தார். சுவாதந்திரம்ங்கிறது பகவானுக்கு நீரிலே கிளர்ந்த நெருப்பு போலே இருக்குமாம். நீர் பூத்த நெருப்புன்னு சொல்றோம் இல்லையோ, அதே போல பகவானுக்கு சுவாதந்திரம் எல்லா கல்யாண குணங்களும் இருக்கு. ஆனா இந்த சுவாதந்திரம்ங்கிறது சாம்பல ஆட்டம் மூடி விடுறது. பெரிய பிராட்டியார் என்ன பண்ணுவலாம்? அந்த சாம்பலை விலக்கி விட்டு விடுறா. உடனே எழுதுன தலை சாயுமாம் சுவாதந்திரியம், தலையெடுக்குமாம் கல்யாண குணங்கள். அவையாவன வாத்சல்ய சுவாமித்வ சௌசீல்ய சௌலபியங்கள். புத்தங்கண்டு பெருமாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணுகைக்கு சுவாமித்வம், சுவாமித்தம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பத்துகைக்கு சௌலபியம். வைத்த அஞ்சல் என்ன கவியும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான பகவானுடைய அற்புத வேஷம். இந்த ஒரு வேஷத்தையும் பார்த்து நமக்கு ஆக்கி கொடுக்கிறாள் பெரிய விராட்டியார். சுவாதந்திரத்தை தலை சாய்த்து கல்யாண குணங்களை தலையெடுக்க வைக்கிறாள். எந்தெந்த கல்யாண குணம்? வாத்சல்யம், குற்றத்தையே குணமாக கொள்ளுகிறான். சுவாமித்வம், கீழே விழுந்தவனுடைய காரியத்தை பண்ணுகிறான். சௌசீல்யம், பெரியவன் தாழ்ந்தவன் பாக்குறதில்ல, தோல்ல கை போட்டுகிறான். சௌலபியம், நமக்கும் ஏற்புடையவனா திருவடிகளை நீட்டுகிறான். எளியவனாக இப்படியெல்லாம் அவன் ஆக்கி வைக்கிறது யாருன்னா சுவாதந்திரம் தலை சாயணுமே. எப்படி சாயும்னா இவளில் ஒரு வார்த்தை பேசினால் சுவாதந்திரம் தலை சாயும். சுவாதந்திரம்ங்கிற குற்றத்தை போக்குகிறாள் ஸ்ரீஹிம்சாயாம். இவனுடைய பாபங்கள்ங்கிற குற்றத்தை போக்குகிறாள் ஸ்ரீஹிம்சாயாம். அதனால ஸ்ரீஹி. கீழே 2 விஷயம் பார்த்தோம். ஸ்ரயத ஸ்ரீயதே, ஆசிரியிக்கப்படுகிறாள், ஆசிரியிக்கிறாள். ஸ்ரீஹி. அடுத்து குற்றங்களை போக்குகிறாள். பகவானுடைய சுவாதந்திரம்ங்கிற குற்றங்களை வெட்டி விடுகிறாள், இவனுடைய பாபங்களை வெட்டி விடுகிறாள். 2 ஸ்ரீஹி. இவனை முடிச்சுடுறா, அவனை முடிக்கிறாளாம். தெரிவித்தார் சுவாமி. அது வெந்நீர்னா பகவான் கொதிச்சிருக்கா தீர்த்தம். வெந்நீர், வெந்நீர் ஆத்த தண்ணீர் வேணும். வெந்நீருடைய சூட்டை குறைக்கணும்னு என்ன வேணும்? தண்ணீர் வேணும். தண்ணீர் பெரிய விராட்டியார் இருக்காளே,
அவன் வெந்நீரை போல கொதிச்சுட்டு இருந்தான்னா இவளை கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா தண்ணீரை சேர்த்தா வெந்நீர் குறைஞ்சு படுமோ இல்லையோ, குறைஞ்சிடும்னா. அடுத்தது கேட்டா, சுவாமி பெரிய விராட்டியாருக்கு அப்புறம் ஆறு ஆத்துறது, பெருமாள் ஆத்திரத்துக்கு நாச்சியார் இருக்கார், நாச்சியாருக்கே கோபம் வந்து ஆத்தணும்னா என்ன பண்ணுவோம், அதை ஆத்திரத்துக்கு என்ன பண்ணணும்னார் சுவாமி தெரிவித்தார். தண்ணீருக்கு அதுவே போரும். வெந்நீர் ஆத்த தண்ணீர் வேணும், தண்ணீர் ஆத்த இன்னொரு தேவையில்லை, தண்ணீருக்கு அதுவே அமையும். வெந்நீரை குளிர்விக்கத்தான் தானே சிலியிருக்கிற தீர்த்தம் வேணுமே தவிர ஏற்கனவே அதுதான் சில்லிட்டு போய் கிடக்கிறது, அந்த தீர்த்தத்துக்கு இன்னொன்னு தேவையில்லை. பாரதந்திரம் இருப்பவனுக்குத்தான் பரதந்திரை வேணும். பாரதந்திரமே சொரூபமாக உடையவளுக்கு மற்றொருத்தன் தேவை கிடையாது. அவள் சுடுவதில்லை, அவன் தான் சுடுவனே தவிர பிராட்டி சுடுவது கிடையாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா என்று சாதிக்கிறார். அது இரண்டாவது அபிப்பிராயம். அதுக்கு மேல மூணாவது காட்டினார், ஸ்ரு வித்தாரேன்னு தாத்து. ஸ்ரு வித்தாரேன்னா அடியார்களுடைய குணங்களை ஒன்றிரண்டு இருந்தாலும் அதை பெருக்கி பெருக்கி அவனுக்கு ஏற்புடையவளாக ஆக்குகிறாள். விஸ்தாரேன நிறைய பெருக்குதல். எதை பெருக்கிறா தானும்னா, இவன் இடத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கணும், இல்ல ரொம்ப குறைவா இருக்கு, ஒன்னு ரெண்டு இருக்கு, அந்த ஒன்னு ரெண்டையே 10 10ஆக்கி அவன் இடத்துல பேசுறாள் இல்லையோ, ஸ்ரு விஸ்தாரேன்னு தாத்து, அதை தெரிவித்தார். அதுக்கப்புறம் கடைசியா ஸ்ரு ஸ்ரவணேன்னு தாத்து. ஸ்ரவணினா இவன் சொல்றதெல்லாத்தையும் கேட்டுக்கிறாள், அவனை கேட்பிக்கிறாள். ரெண்டு குணம் இருக்கே அவரிடத்துல, தான் கேட்கிறாள் ஸ்ருணோதி, கேட்பிக்கிறாள் ஸ்ராவயதி. ஸ்ருணோதி ஸ்ரீஹி, ஸ்ராவயதி ஸ்ரீஹி. இவனிடத்துல எத்தனை குத்தங்கள் இருந்து இவன் இப்படி எல்லாம் போட்டேன் இப்படி எல்லாம் போட்டேன், நாம இந்த தாப்பனார் இடத்துல ஏதாவது தப்பு பண்ணிடும், நேர போய் அப்பா முன்னாடி நின்று குழந்தை பேசாது. அவர் வெளியூர் போயிருக்குச்சு, இது பக்கத்துல மாதா மடியில ஒடுங்கும், போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டேன் கார்த்தால. அவர் வந்த உடனே நீ தான் கொஞ்சம் சொல்லி எப்படியான சமாதானப்படுத்தணும், இந்த குழந்தை சொல்லிடும். சொன்ன உடனே இவ தான் அவன் இடத்துல பேசி செயற்படுத்தணுமா. இதுக்குதான் 3 ஸ்தானத்துல இருக்காளாம் பிராட்டி. நாச்சியார் சன்னதிக்கு போனோம்னா தனிக்கோவில் நாச்சியார் சன்னதி அப்பவும் தனியா இருக்கும். பக்கத்து நாச்சிமார்கள் 2 பேர் ஸ்ரீதேவி பூதேவி தனியா இருப்பார். திருமார்பு நாச்சியார் தனியா இருப்பாள். 3 இடத்துல நாச்சியார் சேவிக்கலாம். எதுக்கு சாமி 3? ஒரு இடத்துல நாச்சியார் சன்னதி இருந்தா போறாதா? தனிக்கோவில் நாச்சியார் எதுக்கு, பக்கத்து நாச்சிமார் எதுக்கு, திருமார்பு நாச்சியார் எதுக்கு? அநேகமா பார்த்தோம்னா தனிக்கோவில் நாச்சியாருங்கிறவள் பிரதட்சணத்தின் போது பெருமாளுக்கு வலது பக்கத்துல இருக்கும், ஆண்டாள் சன்னதி அநேகமா பெருமாளுக்கு இடது பக்கத்துல இருக்கும். சில திவ்யதேசங்கள்ல பார்த்தோம்னா பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல இருப்பாள் பிராட்டி. அந்த மாதிரி திவ்யதேசங்களும் ஒண்ணும் வேண்டாம். திருமங்கியாழ்வாருடைய ஆஸ்தானம் இன்னைக்கு சேவிக்கிறதுக்காக போறோம், பகவானை சேவிக்கிறோம் இல்ல நாம, அவளுக்கு நேர் எதிர்த்தாப்புல சன்னதி தான் பிராட்டியினுடைய சன்னதியே. பல இடத்துல பார்த்தோம்னா பெருமான் இப்படி பார்த்துட்டாருன்னா பிராட்டி இப்படி பார்த்துட்டு இருப்பாள். அநேகமா பல இடத்துல பகவானுக்கு வலது பக்கத்துலதான் பிராட்டி சேவதாதிப்பாள். இந்த இடத்துல இந்த வலது பக்கத்துல தனிக்கோவில் நாச்சியார் சன்னதியும் இருக்கு, பக்கத்து நாச்சியார் சன்னதியும் இருக்கு, திருமார்பு நாச்சியார் சன்னதியும் இருக்கு. இந்த 3 இடத்துல பிராட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அழகா தெரிவித்தார். இந்த தனியா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா, இந்த பிள்ளை ஏதோ தப்பு எடுத்து பண்ணின அப்புறம் தாப்பனார் வெளியில போயிருக்கிறச்ச தனிக்கோவில் நாச்சியார் இவ தனியா இருக்காளோ இல்லையா, அந்த சமயம் தனியா தாயார் இடத்துல போய் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், அவர் இருக்கச்சே பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வந்த அப்புறம் நீ பார்த்து என்ன செய்யணுமோ செய், முதல்ல சொல்லிடணுமா. அடுத்தது அவர் வீட்டுக்கு சாயங்காலம் வந்துருவார். அவர் இப்பதான் தாக சாந்தி பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிட்டு உட்காண்டே இருக்கச்சே இந்த பிள்ளை முன்னாடி வராது, கதை ஓரமா நின்றுட்டு பக்கத்துல தாயார் அவனோட பேசிட்டு இருக்காளோ இல்லையா, கர்த்தால சொன்னேன்னு கையை மட்டும் காட்டும். அப்ப இதை பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா, கொஞ்சம் கிட்டக்க போய் காதோட அவனிடத்துல, சுவாமி இப்படியே இந்த குழந்தைய பத்தி நினைச்சுன்னா ஆர் க்ஷமிக்க போறா, நீர் தானே நல்லது பண்ண குழந்தைக்கு, நாம பெற்றது தானே என்ன அவனிடத்துல 2 வார்த்தை சொன்னா அவர் சாந்த சித்தராகிறார். 3 தடவை வெளியில போயிருக்கிறச்சே தனியா சொல்லணும், பக்கத்துல நிக்கச்சே ஞாபகப்படுத்தணும், அப்புறம் கிட்டக்க போய் பேசுவள். அதே போல நாமும் முதல்ல நாச்சியார் சன்னதிக்கு போகணும். அங்க பெருமாள் பக்கத்துல இல்ல, தைரியமா பண்ணதெல்லாத்தையும் சொல்லணும். சொன்னப்புறம் அவ என்ன சொல்றா, சரி நீ பிரதட்சணமா போ, அங்க போய் நீ நிக்கிறதுக்குள்ள நான் பேசுறேன் என்று சொல்லி அனுப்பிச்சிருவள். நாம இப்படி பிரதட்சணமா பகவானுடைய சன்னிதானத்துக்கு வரணும். வடக்கு வாசல நுழையிறோம், பெரிய விராட்டியா ஸ்ரீரங்கநாச்சியார் இடத்துல எல்லாத்தையும் சொல்லணும். இந்த வடக்கு வாசல்ல இருந்து தெற்கு வாசல் வரணும் இல்லையா, அது வர்றதுக்கு அவரிடத்துல கொஞ்சம் நாழி இருக்கேன், அதுக்குள்ள நான் பேசுறேன்னா எழுந்து வந்து பேச அவளால முடியாது. அவ உடனே என்ன பண்ணுவள்னா செய்தி அனுப்பிச்சிருவள். இந்த பக்கத்து நாச்சிமார் 2 பேர் இருக்காளோ இல்லையா, அவ 2 பேர்ட்டையும் சொல்லிட்டா நாம போய் முன்னாடி நிப்போம். அப்ப நாம அங்க இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார் இடத்துல பிரார்த்திக்கணும். அங்க தனிக்கோவில்ல சொன்னேனே ஞாபகம் இருக்கோல்லையோன்னு சொன்னோம்னா இவ 2 பேரும் புரிஞ்சு விடுவா. கிட்டக்க போய் பேசணுமேனா திருமார்பு நாச்சியார் காதோட பேசிடுவள். தனிக்கோவில் நாச்சியார் இடத்துல தனியா சொன்னோம்னா, பக்கத்து நாச்சியார் இடத்துல ஞாபகப்படுத்தினோம்னா திருமார்பு நாச்சியார் தானு பேசிவிட்டாள்னா இவன் பாபங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சிபாரிசி சிபாரிசுன்னு சொல்றமே, இந்த சப்தம் எங்கேன்னு வந்து தெரியுமா, ஸ்ரீ பார்ஸ்வம் ஸ்ரீபாரிசின்னார். ஸ்ரீஹினா தாயார்,
பார்ஸ்வம்னா பக்கத்துல இருக்கிறவள். ஸ்ரீ பார்ஸ்வம், ஸ்ரீ பக்கத்துல இருந்து பேசுறாளோ இல்லையோ அந்த வேலைக்கே சிபாரிசுன்னு பேர் வந்துட்டுனா. யாரோ ஒருத்தரை பத்தி ஒருத்தர நல்லது சொல்லி பேசணும்னா ஸ்ரீ பார்ஸ்வம் சிபாரிசு. இன்னைக்கு நம்ம எது வேணும்னாலும் சிபாரிசு பண்ணுங்கன்னு போய் நிக்கிறோம் இல்லையா? அப்படிதான் பெரிய விராட்டியார் முன்பாக நிற்போம். இவள் தானும் எத்தனையோ புருஷகாரம் பண்ணுகிறாள். ஸ்ரீங் தேவாயாம்னு தாத்து, ஸ்ரு வித்தாரேன்னு தாத்து, ஸ்ரு ஹிம்சாயாம்னு தாத்து, ஸ்ரு ஸ்ரவணேன்னு தாத்து. இத்தனை தாத்துக்களாலும் அறிய வந்த அர்த்தம் என்ன? தான் ஆசிரியிக்கிறாள், ஆசிரியிக்கப்படுகிறாள். அடியாருடைய பாவங்களை போக்குகிறாள், பகவானுடைய சுவாதந்திரத்தை போக்குகிறாள். அடியார்களை பகவானுடைய சேர்த்து வைக்கிறாள். அதே போல தான் கேட்கிறாள், பகவானை கேட்பிக்கிறாள். இந்த 6 அர்த்தங்கள் இருக்கிறபடியாலதான் ஸ்ரீஹி என்ன பெரிய விராட்டியாருக்கு திருநாமமாம். லக்ஷ்மீம் புருஷகாரேன விருத்தவந்தோ வரானன மக்ஷமாம் பிராப்ய தேனேஷ பிராப்யம் பிராபகமேவமாம் லப்த்வா கிருதார்த்தாக பிராப்யந்தே மாமேவ நன்யமானதாக. லக்ஷ்மீஹி புருஷகாரேன வல்லபா பிராப்தி யோகினி. பகவானுடைய அழகான திருவாக்கு பாஞ்சராத்திரத்திலே அகம் மத் பிராப்தியுபாயா வை சாட்சான் லக்ஷ்மிபதி ஸ்வயம். ரொம்ப திருடமான திருவாக்கு பகவான். இந்த மாதிரி சில திருவாக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அழகா சீவைஷ்ணவம் இன்னும் தழைத்து வளர்ந்து ஓங்கிட்டு பகவான் அற்புதமா சாதிக்கிறார். அகம் அப்பிராப்தியுபாயா, நானே என் பிராப்திக்கு உபாயம், வேற யாரும் உபாயமாக முடியாது. அகம் அப்பிராப்தியுபாயா சாட்சான் லக்ஷ்மிபதி ஸ்வயம். நான் சொன்னேனே யாரு தெரியுமா? லக்ஷ்மிபதியான நானே என்னை அடைவதற்கு உபாயம். சொல்லச்சே நான் மட்டும் சொல்லல, லக்ஷ்மிபதியான நானே என்னை அடைவதற்கு உபாயம்னா என்ன நேர வந்து பத்திவிட முடியாதுங்கிறத அங்கேயே சொல்லிட்டான் பகவான். நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.